Hi friends, இந்த வீடியோல ஒரு இன்வெர்ட்டர் தான் செய்ய போறோம். உங்கள சில பேர் எப்படி இன்வெர்ட்டர் செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. அப்ப அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோல போய் பார்க்கலாம். கேஸ் முதல்ல வந்து TL494 IC என்ன தேவைப்படுது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய்க்கு கிடைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஐசியோட லெக்ஸை வந்து இந்த மாதிரி ஒரு சைடை பெண்ட் பண்ணிக்கிறேன். அப்பதான் நம்ம சோல்டரிங் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஐசில வந்து ஒரு கர்வ் இல்லனா ஒரு டாட் என்ன இருக்கும். அதுல தான் நம்ம கவுண்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ நம்ம ஐசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 16 பின் என்னென்ன இருக்குது. இப்போ நம்ம ஐசி வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. முதல்ல வந்து 13, 14, 15 பின்ஸை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோல்டரிங் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து இதே மாதிரி 11, 12 வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சோல்டரிங் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு வேளை சோல்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 11, 12 அதில் வந்து சின்னதாக ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஐசியோட 8th பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம 15th பின்னில் இருந்து நம்ம ஐசியோடைய 2nd பின்னில் வந்து ஒயரை சோல்டரிங் பண்ண போகிறோம். அப்போ ஒரு வேளை சோல்டரிங் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம ஐசியோடைய 1st பின் அதுக்கப்புறமா 16th பின்னை வந்து ஒன்றா ஷார்ட் பண்ணணும். அப்போ அந்த இடத்துல வந்து இப்போ சோல்டரிங் பண்ணிக்கிறேன். கேஸ் அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கப்பாசிட்டர் தான் தேவைப்படுது. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4.7 μF 63 வோல்ட் கப்பாசிட்டர் தான். அப்போ இந்த ஒரு கப்பாசிட்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோடைய 5th பின்னில் வந்து பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கப்பாசிட்டரோட நெகட்டிவ் வந்து 4th பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு 2.2K ரெசிஸ்டர் தான் தேவைப்படுது. அப்போ இந்த ஒரு ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோடைய 6th பின் அதுக்கப்புறமா 7th பின்னில் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. கேஸ் இப்போ சோல்டரிங் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கிட்டு நம்ம ஐசியோடைய 7th பின் அதுக்கப்புறமா அதே ஒயர் எடுத்துக்கிட்டு 4th பின்னில் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக ஷார்ட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம 4th பின்னில் ஷார்ட் பண்ண அந்த ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா அப்படியே திருப்பி வச்சுக்கிட்டு ஃபஸ்ட் அதுக்கப்புறமா 16th பின் வந்து ஒன்றா ஷார்ட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து நம்ம இந்த ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா சோல்டரிங் பண்ண போகிறேன். ஓகே, ஒரு வழியாக சோல்டரிங் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க்கு வந்து பாதி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா இந்த 2 பின் அதாவது 9th அதுக்கப்புறமா 10th பின்னில் பார்த்தீங்கன்னா 2 ரெசிஸ்டர் வந்து சோல்டரிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 220 ohm ரெசிஸ்டர் தான். இதுதான் நம்ம இப்போ அதில் சோல்டரிங் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோடைய 9th பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிட்டேன். கிஸ் நம்ம ஏற்கனவே கனெக்ட் பண்ண 220 ohm ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வாட்ஸை கொடுக்கக்கூடியது. ஆனால் அந்த ஒரு வாட்ஸ் இல்லாததுனால இந்த மாதிரி 2 220 ohm ரெசிஸ்டரை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம ஜாயின் பண்ண இந்த ஒரு ரெசிஸ்டரை பார்த்தீங்கன்னா நம்ம ஐசியோடைய 10th பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. கேஸ் நம்ம ஐசியோட ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி 2 மோஸ்ஃபெட் தான் தேவைப்படுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா IRF Z44n தான். நம்ம எடுத்த மோஸ்ஃபெட்டை வந்து இந்த மாதிரி 2 ஹீட் சிங்கில் என்னென்னா தனித்தனியாக போட்டிருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம ஐசியில் வந்து சோல்டரிங் பண்ணியிருந்த 2 ரெசிஸ்டரையும் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ஃபெட்டில் வந்து கனெக்ட் பண்ணணும். முதல்ல நம்ம மோஸ்ஃபெட்டோடைய 1st பின்னில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரை வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்னொரு மோஸ்ஃபெட்டோடைய 1st பின்னில் வந்து இன்னொரு ரெசிஸ்டரை வந்து சோல்டரிங் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 மோஸ்ஃபெட்டோடைய 3rd பின் அதாவது லாஸ்ட் பின்னை வந்து ஒன்றா ஷார்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஷார்ட் பண்ணுற இந்த ஒரு 3rd பின் தான் கிரவுண்டாக யூஸ் பண்ண போகிறோம். கேஸ் இப்போ கனெக்ட் பண்ணும்போது நம்ம 2 மோஸ்ஃபெட்டோடைய ஹீட் சிங்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றா ஜாயின் ஆகாமல் பாருங்கள், இல்லைன்னா நம்ம மோஸ்ஃபெட் வந்து டேமேஜ் ஆகிடும். கேஸ் அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் தேவைப்படுது. அப்போ இது பார்த்தீங்கன்னா 12012 ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் எடுத்திருக்கேன். அப்போ இந்த ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம ஸ்டெப் அப்பாக யூஸ் பண்ண போகிறோம். கேஸ் அடுத்து வந்து நம்ம எடுத்த இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஒயரை வந்து சோல்டரிங் பண்ணணும். அதாவது நம்ம ஒயரை பார்த்தீங்கன்னா மோஸ்ஃபெட்டில் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய 12 அதுக்கப்புறமா இன்னொரு சைடு இருக்கக்கூடிய அந்த ஒரு 12 வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வழியாக நம்ம வந்து டைட்டாக சோல்டரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கனெக்ட் பண்ண ஒரு ஒயரை பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ஃபெட்டோடைய 2nd பின் அதாவது சென்டர் பின்னில் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இது மாதிரியே நம்ம இன்னொரு ஒயரையும் பார்த்தீங்கன்னா நம்ம 2nd மோஸ்ஃபெட்டோடைய சென்டர் பின்னில் வந்து ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வேளை நம்ம ஷார்ட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இன்புட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயர் என்ன தேவைப்படுது. அப்போ பாசிட்டிவ்க்கு பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர், அதுக்கப்புறமா நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ஒயர். அப்போ நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ஃபெட்டோடைய 3rd பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கிறேன். அதே மாதிரியே நம்ம 1st பின்னில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டரில் வந்து சோல்டரிங் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம ஐசியோடைய 8th பின்னில் வந்து ஷார்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம்
அதுக்கப்புறமா நம்ம அவுட்புட்டுக்காக 2 ஒயரை வந்து ஒரு ஹோல்டரில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம டிரான்ஸ்ஃபார்மருடைய அவுட்புட் சைடு, அதாவது அதோடைய ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு 2 லீட்லேயும் பார்த்தீங்கன்னா சோல்டரிங் பண்ணிக்கிறேன். ஒருவேளை நம்ம ஒர்க்கு வந்து மொத்தம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதான் நம்ம இன்வெர்ட்டர். அப்போ நம்ம இன்வெர்ட்டர் வந்து மொத்தம் என்னென்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு பல்பை வந்து போடுறேன், அதாவது 9 வாட்ஸோட LED வந்து போடுறேன். இப்போ நம்ம எடுத்த இந்த ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் செஞ்ச ஒரு பேட்டரி தான். இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஐகார்டில் தரேன், மறக்காம பாருங்க. இப்போ நம்ம ஒயரை பார்த்தீங்கன்னா கொடுத்த உடனே நம்ம போட்ட LED பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. ஆனால் கேமராவில் வந்து அது பிளிங்க் ஆகுற மாதிரி தான் தெரியும். ஓகே, ஒரு வழியாக நம்ம இன்வெர்ட்டர் வந்து சூப்பராக என்னென்னா ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு அதிகமான லோடு எடுக்கணும்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அதுக்கப்புறமா நம்ம மோஸ்ஃபெட்டை வந்து சேஞ்ச் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து அதிகமான வாட்ஸ் என்னென்னா எடுக்கலாம். அது மாதிரி தான் நம்ம பேட்டரியில் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒயரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக என்னென்ன எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆம்பியர் வந்து கொஞ்சம் அதிகம் என்னென்ன கிடைக்கும். இப்போ இன்னைக்குள்ள வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, வீடியோ பிடிக்கிற டிஸ்லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வேறு இது புதிய மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் இட்ஸ் மீ அண்ட் ரிச் கெட்டிங்